அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசியில் ஜென்ம குரு, 3இல் கேது, 9ஆம் இடத்தில் ராகு, 10இல் சனி செவ்வாய், லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் திங்கட்கிழமை முதல் செவ்வாய் லாபஸ்தானத்துக்கு வருகிறார். விரய ராசியில் சுக்கிரன் இருக்கிறார். ஆக லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் புதன் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் படிப்படியாக குறையும். உத்தியோகத்தில் மேன்மை அடைவீர். பதவி உயர்வு கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஆதாயத்தை அடையக்கூடிய வாய்ப்பு தங்களுக்கு உண்டு. வெளியூர் தொடர்பான பிரயாணங்களால் அனுகூலங்களை பெறுவீர்கள். பேச்சில் மற்றும் சற்று பொறுமையாக இருங்கள். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை, ஆனால் அனுகூலம் உண்டு. தொழில் வியாபாரத்தில் சூழ்நிலையை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் அனைத்தும் உண்டு. உத்தியோகக்காரகன் செவ்வாய் லாபஸ்தானத்துக்கு வருவதால் உத்தியோகத்தில் சிறப்பு பெறுவீர். மற்றவர்களால் முடிக்க முடியாத வேலைகளை தாங்கள் எளிதாக செய்து உயர் அதிகாரிகளிடம் பாராட்டுதல்களை தாங்கள் பெறுவீர்கள். ராசியில் குரு அமர்ந்து ராசிநாதன் புதன் 12க்கு 14ஆம் தேதி வரை மறைகிறார். ஜென்ம குரு சில சிக்கல்களை தந்தாலும் 7ஆம் இடத்தை பார்ப்பதால் சுபகாரியங்கள் தடையில்லாமல் நடக்கும். பெரியோர்களின் ஆசி கிடைக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் இருப்பதால் அரசாங்க காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். தற்சமயம் சிலருக்கு அரசியலில் நல்ல பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தங்களுக்கு உண்டு. ராகு 9இல் இருப்பதால், குரு பார்வையில் இருப்பதால் வெளிநாடு, உயர்கல்வி, புதிய தத்துவ சிந்தனைகள் மேலோங்கும். புதிய நண்பர்கள் மூலமாக லாபங்கள் பெருகும். புதன் விரயஸ்தானத்தில் இருப்பதால் சில நேரங்களில் சரியான முடிவு எடுக்க மாட்டீர்கள். குழம்பி போய் இருப்பீர்கள். தடுமாற்றம், ஞாபக மறதி அல்லது ஆவணங்களில் கவனக்குறைவு ஏற்படலாம். சனியின் பார்வை சுகஸ்தானத்திலும் 7ஆம் இடமாகிய சம சப்தமஸ்தானத்திலும் இருப்பதால் சில நேரங்களில் நண்பர்களால் சங்கடங்கள் வரலாம். பொது வாழ்வில் ஈடுபட்டுள்ளோருக்கு ஏமாற்றங்கள் இருக்கலாம். ஆகவே அன்பர்களே, தினமும் பகவத்கீதை சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். நன்மைகள் அதிகரிக்கும். மிதுன ராசி அன்பர்கள் தங்களுடைய மனைவிமார்களுடைய பேச்சை கேட்டால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.